இப்ப இவ்வளவு செலவு பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணுன்னு சொன்னேனம்மா. நல்லா இருக்கே. குடிச்சிட்டு கட்டின பொண்டாட்டி நடு ரோட்ல வச்சு அடிக்கிறியா? சனினா சொல்லடி அப்படிலாம் இல்லன்னு. ஏய் அம்மா என்னடா ஏன் முன்னாடி அவள மிரட்டியா? சும்மா அம்மா பாதி பணத்துக்கு நாங்க ஏற்பாடு பண்ணிட்டோம். மீதி பணத்தை நீங்க ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா என் பையனும் மருமகளும் சந்தோஷமா வீடு கட்டி தனி கொடுத்தனம் போயிடுவாங்க. உங்க அப்பா நடுத்தருவ தவிக்க விட்டுட்டு அம்போடு செத்து போயிட்டான். உங்க 2 பேரையும் பூ வித்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கின பாரு. எக்கேடு கட்டி ஏற்கு படிச்சு போகணும் அப்படி விட்டு இருந்தா அப்ப தெரியுண்டி. ஐயோ என்னங்க என்னங்க இதுல எந்த நகை காணுங்க? என்னங்க சீக்கிரம் வாங்க, நகை காணுங்க. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்? என்னாச்சுமா? எனக்கு இதுல எந்த நகையை காணுங்க? நகையை காணுமா? ஆமா. ஏமா நீ எங்கயாவது எடுத்து வச்சியாமா? இல்லையம்மா, அன்னைக்கு நீ பாலிஷ் போட்டு கொண்டு வரப்ப பார்த்ததுதான். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லையே. வெளியாளுங்க யாராவது வந்தாங்களா? ஆமா, இது பெரிய பங்களா, 88 வாசப்படி இருக்கு. வரவங்க போறவங்க தெரியாம இருக்கிறதுக்கு நீங்க வேற சும்மா நீ இருங்க. பக்கத்து வீட்டுக்கு போகும்போதெல்லாம் வீட்டை திறந்து போட்டுட்டு தானே போறேன். ஆமா, என்னையே குத்த சொல்லுங்க. நானே நகையை கண்ணு தவிச்சிட்டு இருக்கேன். நீங்க வேற தங்க விக்கிற விலைக்கு எப்படி வாங்குவேன் என்ன பண்ணுவேன் தெரியலையே. ஐயோ இப்ப என்னங்க பண்றது? இப்ப புலம்பி என்ன பிரயோஜனம்? முதல்லயே ஜாக்கிரதையா பாத்துக்க வேணாம். ஆமா, சும்மா எதையாவது சொல்லிட்டே இருக்காதீங்க. நானே நகையை கண்ணு தவிச்சிட்டு இருக்கேன், கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ கல்யாணம் வேற நெருங்கிட்டு இருக்கீங்க. அம்மா நல்லா இருக்கா? அக்கா செயின் நல்லா இருக்கா? அப்பா நல்லா இருக்கா? அடி பாவி, ஏண்டி நகை எடுத்தா ஒரு வார்த்தை சொல்றது இல்லையா? நாங்க காண தவிச்சிட்டு இருக்கோம், நீ எடுத்து மாட்டி. அதை விடுமா, நான் கேட்ட கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லையே. நல்லா இருக்கா? விளக்க மாத்துக்கு பட்டு குஞ்சர கட்டின மாதிரி இருக்கு. நகை கழட்டி. ஆமாம்மா, உனக்கு பொறாம. ஆமாண்டி, நான் 18 வயசு பொண்ணு, உன்னை பார்த்து பொறாமப்படுறதுக்கு முதல்ல நகையை கழட்டு. ஏண்டி நகைக்கு சொந்தக்காரி கல்யாண பொண்ணு, அவளே நகையை போட்டுக்காம இருக்கா, உனக்கு என்னடி? கழட்டு முதல்ல. அதெல்லாம் முடியாது, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிச்சிட்டு தான் நான் கழட்டுவேன். பல்ல உடைச்சிருவ. கழட்டு போறியா இல்லையா நீ? அம்மா பாவம்மா, போட்டுட்டு போறா. ஏமா உனக்குன்னு வச்சிருக்க நகை, நீ ஒண்ணு போட்டுக்கமா. வேணம்மா, இருக்கிறது போதும். என் கல்யாணத்தப்போ நீ போட்டு ரசிச்சு பாரு, சரியா? சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிம்மா, வரேன்ப்பா. நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காமி. ஆமா, நல்ல அக்கா நல்ல தங்கச்சிடி. அவ செல்லத்தினாலதான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அம்மா கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையே நல்லா இருக்கான்னு. நல்லதாண்டி இருக்கு, ஆனா கழட்டி வைக்கிற. நீ மாறவே மாட்டமா. எம்மா ஐயோ அடிக்காது அடிக்காது அம்மா. ஐயோ அடிக்குது அடிக்காதீங்க அடிக்காதீங்க வலிக்குது அம்மா. அடிக்காதீங்க ஐயோ அம்மா வலிக்குது. ஆறுமுகம், 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 டேய் எந்திரிங்கடா, ஸ்கூலுக்கு போகணும்ல. டேய் சண்முகம் எந்திரிப்பா, எந்திரிங்க வாங்க. வெயில் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, 3 பேரும் இப்படி தூங்குறீங்களே, வாங்க வாங்க. அப்பா எங்க பொண்ணு கவலைப்படாதீங்கப்பா, தம்பிங்களை நான் பொறுப்பா பாத்துக்கிறேன். டேய் நீ இருக்கும்போது எனக்கு என்னடா கவலை? அப்பா நான் படிச்சு பெரியவனாகி பெரிய வேலைக்கு போய் உங்க எல்லாரையும் காப்பாத்துவேன்பா. ஆமாண்டா, நீ தாண்டா இந்த குடும்பத்துக்கு மூத்த பையன். நீ படிக்கிறது மட்டும் இல்ல, ஒரு நல்ல ஒழுக்கமா வாழ்ந்து உன் தம்பிங்களுக்கு நல்லது கிட்ட செஞ்சாதான் உன்னை பார்த்து அவங்களும் நல்லபடியா வளருவாங்க. நிச்சயமா செய்வேன்பா, நிச்சயமா செய்வேன்பா. தண்ணி எடுத்துக்கிறேன்பா. அப்பா என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா. அப்பா போலீஸ் அண்ணன் அடிச்சிட்டாங்களாமே, எப்படிப்பா இருக்காரு? ஆமாப்பா, நீ கிடக்குறான் பாரு. ஐயோ அடிக்காதீங்க அம்மா, அடிக்காதீங்க, வலிக்குது. ஐயோ அடிக்காதீங்க அடிக்காதீங்க, நான் குடிக்க மாட்டேன், பொண்டாட்டி அடிக்க மாட்டேன். ஆறுமுகம், ஐயோ வலிக்குது, அடிக்காதீங்க. ஐயோ வலிக்குது.
ரொம்ப வலிக்குதாப்பா? வலிக்குது. இவன் பொண்டாட்டி இவனை விட்டுட்டு போயிட்டா. ஐயோ வலிக்குது. அடிக்காதீங்க. பெத்த தகப்பன் நான் எப்படிப்பா இவனை விட்டுட்டு இருக்க முடியும்? உங்க எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன பிள்ளை இவன். இப்போ அவனை நான் பார்த்துக்க வேண்டிய நிலைமையில இருக்கான். இந்த குடும்பத்துக்கு அவன் ஒன்றும் செய்யலனா கூட பரவாயில்லப்பா. எனக்கு கொல்லி போடுறதுக்காக அவன் இருக்க வேணாமா? அப்பா இதெல்லாம் புதுசாப்பா. உங்க மனசை போட்டு வருத்திக்காதீங்கப்பா. அவர் குழந்தைக்காகவாது திருந்துறாருன்னு பார்ப்போம். நம்புவோம்ப்பா. நம்பு, வேற என்ன பண்றது? குடு, உனக்கு தண்ணி தானே வேணும். வா. முதலாளி எங்க இருக்காரு? உள்ளதான் இருக்காரு சார், உள்ள வாங்க. இந்த சரக்குலாம் வந்து ஆமாண்ணா இன்னும் பணம் வரல. இல்ல அது வரல. முதலாளி, வாங்க வாங்க. வணக்கம். நான் சொன்ன பார்ட்டி இவர்தாங்க. வணக்கம் சார். சாரை கூட்டிட்டு போய் ரோஸ் விட்டு சரிங்கண்ணா. அப்படியே டீ கூட்டும் பாருங்க சார். சரிங்க. நியாயமான விலையில கிடைக்கும். சார் அவர் கேட்ட ரோஸ் ஊட்டியும் பார்க்கட்டும், டீ கூட்டியும் பார்க்கட்டும். எது நல்லது எது கெட்டதுன்னு சாருக்கு தெரியாதா? நீங்க பாருங்க. வாங்க. முதலாளி சுத்தி வளைச்சு கடைசியில தேக்குக்கு தான் வருவாங்க. அப்புறம் கல்யாண ஏற்பாடுலாம் எப்படி போயிட்டு இருக்கு? கேட்ட உடனே நீங்க பணத்தை கொடுத்ததுனால பொண்டாட்டி நகையெல்லாம் மீட்டு பாலிஷ் பண்ணி வாங்கி கொடுத்துட்டேன். நீங்க பணம் கொடுத்ததுனால பாதி பிரச்சனை முடிஞ்சு போச்சு முதலாளி. இதுல என்னங்க இருக்கு? என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? ₹1,00,000 சும்மாவா? என்ன நம்பி கொடுத்துருக்கீங்களே. உங்களை நம்பி லட்சக்கணக்கில் மரத்தை கடனா கொடுத்துட்டு அப்புறம் வாங்கலையா? நம்பிக்கை தாங்க முதலாளி. அது வியாபாரம், இது என் பொண்ணு கல்யாணம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லைங்களா? என்ன வித்தியாசம்? இதுவும் வியாபாரம் தான் கதிரேசன். உங்களுக்கு பணம் நெருக்கடினா நான் பணம் கொடுக்கலையா? அதனால உங்களுக்கு என் மேல விசுவாசம் கூடும். இதனால என்ன ஆகுது? எப்ப யாரு எங்க மரத்தை பத்தி பேசினாலும் உடனே நீங்க வந்து நம்ம கடை பேரை தானா சொல்றீங்கல்ல. என்னோட வியாபாரமும் பெருகுதுல்ல. கதிரேசன், மரத்துல முதலீடு பண்ற மாதிரி கொஞ்சம் மனசுலயும் முதலீடு பண்றேன். அவ்வளவுதான். போய் நல்ல மரமா காட்டுங்க. போங்க போங்க. இன்னமும் உங்க தயவு தேவை இருக்கு முதலாளி. ஹலோ. ஹலோ இளவரசி, நான் அம்மா பேசுறேம்மா. சொல்லுமா, என்ன விஷயம்? உங்க அப்பாவுக்கு தான். அப்பாக்கா? என்னாச்சுமா? நான் என்னத்தன்னு சொன்னேன்? ஜாக்கிரதையா இருங்கன்னு சொன்னா கேக்குறாரு அந்த மனுஷன். உங்க அப்பா மரக்கடைக்கு போயிருக்கும் போது மரம் காலில் விழுந்து அவருக்கு அடிபட்டுருச்சுமா. மேடம், கதிரேசன் பேஷண்ட் கால் அடிபட்டு அட்மிட் ஆயிருக்காரு. எஸ் லெஃப்ட் சைடு போங்க. தேங்க் யூ. சம்பந்தி, லேசான காயம்தான், எல்லாம் சரியா போயிடும். அப்பா, என்ன பாச்சு? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்க கூடாதப்பா? ஒன்றும் இல்லைம்மா, சின்ன அடி. பிபி அதிகமானதுனால ட்ரிப்ஸ் ஏற்றினாங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இளவரசி. நாளைக்கு டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாரு. அப்பாவுக்கு அடிபட்டிருக்குன்னு சொன்ன உடனே ரொம்ப பயந்துட்ட போல இருக்கு. இளவரசி, நீ பயந்ததை விட கார்த்திக் தான் ரொம்ப பயந்துட்டான். ஆபீஸ்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்குள்ள 100 தடவைக்கு மேல போன் பண்ணி மாமாவுக்கு எப்படி இருக்கு, மாமாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். ஆமா இளவரசி, கேள்விப்பட்டேன்னா எனக்கு என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல. கையும் ஓடல காலும் ஓடல, அதான் ஓடி வந்துட்டேன். மாமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்ன இது நம்ம ஹாஸ்பிட்டல் மாதிரி. ஈவன் டாக்டர் கூட எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான். அவர்கிட்ட எல்லா விஷயமும் நான் சொல்லி வச்சிருக்கேன். அவர் நல்ல ட்ரீட்மெண்ட்டும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா பண்ணி கொடுப்பாரு. கவலைப்படாதீங்க. இங்க இளவரசிங்கிறது யாரு? ரிசப்ஷன்ல பில் பே பண்ணிடுங்க. நான் இது வந்துட்டேன். இல்ல, நான் பே பண்றேன். இளவரசி. இல்ல, நான் கட்டுறேன். எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. ஓகே வை நான் பே பண்றேன். ஓனர் நான் கொடுத்த என்ன இப்போ? பணம் கட்டணுமா? ஆமாங்க. யாராவது ஒருத்தர் கட்டுங்க. நான் கட்டுறேன், வைங்க. நான் கொடுக்குறேன் இளவரசி. எங்க அப்பாங்க. என்னோட வருங்கால மாமனாருங்க. அப்படிங்களா? வருங்கால மாமனாருக்காக வருங்கால மாப்பிள்ளை கட்டுறாரு. எவ்வளவு சந்தோஷமான விஷயம். கொடுத்து வச்சவங்க. na
ஏன் இளவரசி, ஏன் இன்னும் என்ன அந்நியமாவே பாக்குற? இதுவும் என் குடும்பம் தானே, இது கூட நான் செய்யக்கூடாதா? இல்ல அதுக்கு இல்ல. பேசாத. இங்க பார், பணங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சம்மந்தி, நாங்கள் சொன்ன இந்த பண விஷயத்தை மறந்துடாதீங்க. சம்மந்தி, இதை பாருங்க, பிளானோட வந்திருக்கிறார். நீங்கள் சொன்னதை வச்சு தான் அடுத்த அடி எடுத்து வச்சிருக்கோம். சம்மந்தி, இந்த அடி அந்த அடியை கெடுத்துடக்கூடாது பாருங்க. இல்ல சம்பந்தி, சொன்னபடி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். இதை பாருங்க, உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் அந்த இடத்துக்கே அட்வான்ஸ் கொடுத்துருக்குறோம். சீக்கிரமே பணம் கிடைச்சிருச்சுன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அது ஒண்ணும் இல்லைங்க, வர அமாவாசை அன்னைக்கு இடத்த ரெஜிஸ்டர் பண்ணா நல்லது. அதுதான் கொஞ்சம் அவசரம். அம்மாவாசையில இடம் வாங்கினா வாங்கின இடத்துல வம்சம் வளரும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாது இல்ல, நம்ம குழந்தைகளுக்காகத்தானே நாம இவ்வளவு கஷ்டப்படுறோம். நான் வீட்டுக்கு போன உடனே பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். பணம் கிடைச்ச உடனே உங்களுக்கு தகவல் சொல்றேன். வேலைக்கு சாப்பிட்டு தெம்பா இருந்தா தானடா போய் டெஸ்ட்ல பாஸ் பண்ணி ஜெயிக்க முடியும். இதே சொல்லிட்டு இருங்கப்பா, நான் ஜிம்ல சேரணும், சேர்த்து விடுங்கன்னு பணம் கட்டினே. பணம் தந்தீங்களா? அதான் சுப்பிரமணியன் இன்னைக்கு தரேன்னு சொல்லியிருக்கானே. வாடா, என்ன நேரத்தில் வீட்டில் இருக்க, என்ன விஷயம்? அப்பா, கை செலவுக்கு கொஞ்சம் பணம் வேணும். போதும்டா, போதும். உனக்கு நான் பணத்தை கொடுத்துட்டு நீ ஊரில் திட்டு வாங்கிட்டு வரதையும் அடி வாங்கிட்டு வரதையும் பார்த்து நான் அவஸ்தைப்படுறது போதும். பேசாமல் வேலையை பாரு. இல்லைப்பா, நான் முன்ன மாதிரி இல்லைப்பா. இந்த ஒரு தடவை கொடுங்க பா. போதும்பா, சும்மா என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காது. ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா அது குடும்பம் நடத்திட்டு சந்தோஷமா இருக்க முடியுதா உன்னால? என்னப்பா, நீங்க தானேப்பா எனக்கு தரணும், வேற யாருப்பா எனக்கு தருவா? வாப்பா. எல்லா மளிகை சாமானும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏதாவது குறையுதுன்னா சொல்லுங்க, நாளைக்கு வாங்கிட்டு வரேன். சரிப்பா. இந்தாங்கப்பா, சண்முகத்துக்கு அப்படியே காசு கொடுத்துருங்க, ஜிம்ல சேரட்டும். கொண்டா, இந்தாப்பா, நாளைக்கே ஜிம்ல போய் சேர்ந்துரு. சரிப்பா. இவன் சீக்கிரம் போலீஸ் ஆயிடுவான். பணம் வாங்குற வரைக்கும் மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு பணத்தை வாங்கினோடனே பணம் கொடுத்தோடனே கண்டுக்காம போறான் பார். அதை நீ சொல்லாத என்ன? ஏய் போடா, வாங்கிட்டு எல்லாம் போ போ. லுக் விடுறான் போட. சுப்பிரமணி, ஒரு 100 ரூபா கடனை கூட. என்னென்ன புதுசா கடன்லாம் கேட்குற? அது யார் முகம்? சும்மா வாங்கினா பொண்டாட்டி கூட ஏச்சி சோறுன்னு சொல்லி திட்டுவா. எனக்கு அதுக்கு அசிங்கம். அதான் சுப்பிரமணி, அடுத்த வாரம் நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஒரு 100 ரூபா இருந்தால் கூட. அடுத்த வாரம் எப்படிப்பா தருவேன்? வேண்டாம், எனக்கு ஒன்றும் பணம் வேண்டாம். குழந்தைக்கு பொம்மை வாங்கலாமேன்னு கேட்டேன். நீ குழந்தைக்கு பா அண்ணே, இந்தாண்ணே. வேண்டாம் வேண்டாம், எனக்கு வேண்டாம். சும்மா பிகு பண்ணாத, வச்சுக்கண்ணே. அடுத்த வாரம் கண்டிப்பாக கொடுத்துருவேன். குழந்தைக்கு தான். நீ ஏன்பா அவனுக்கு பணத்தை கொடுத்த? அவன் குடிக்கிறதுக்காக பொய் சொல்லி வாங்கிட்டு போறான். தெரியும்பா. தெரிஞ்சும் நீயே கொடுக்கலாமாப்பா? நாம கொடுக்கலன்னா வெளியில போய் கை நீட்டுவான். சரவண பெருமாள் பையன் கை நீட்டுறான்னு பேச்சு வரும். அது உங்களுக்கு தானேப்பா அவமானம். 4 பேர்கிட்ட போய் கை நீட்டி காரி துப்பு வாங்கணும், அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். இல்லப்பா, திருந்துருவான்ப்பா. திருந்துவான் தான் இத்தனை நாள் நானும் நம்பிக்கிட்டு இருக்கேன். என்ன அப்பாவும் பிள்ளையும் தீவிரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? வா மீச. வாங்க மாமா. என்னப்பா, இன்னைக்கு நேரத்தோட வந்துட்டியா? ஆமா மாமா. சரவணா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான செய்தி சொல்லத்தான் நான் வந்திருக்கேன். என் ஊருக்காரர் மூலியமா மேல் இடத்துலயே நான் பேசிட்டேன்ப்பா. ஒரு 5 வெட்டினா சண்முகத்துக்கு SC போஸ்ட் கன்ஃபார்ம். 5 லட்சமா? பின்ன 7 ரூபாய் வரைக்கும் போகுது. தெரிஞ்சவங்க மூலியமா போனதால 5ல முடிஞ்சது. அப்பா, என்னப்பா யோசிக்கிற? என்ன யோசனை பண்ற? இல்ல மீச, பெரிய தொகையா இருக்கேன்னு தான் யோசிக்கிறேன். கனவு பெரிய கனவா தானே இருக்கு. 5 லட்சங்கிறது ரொம்ப பெரிய தொகையா இருக்கு. ஏறங்க மெரிட்ல கிடைக்காதா? மெரிட்ல கிடைக்கலாம், ஆனா இது கொடுத்தா வேலை கேரண்டி. அப்பா, சக்தி சித்தப்பா வேணா கேட்கலாமாப்பா? யாரு? உங்க சித்தப்பாட்டியா? நம்ம சண்முகத்தை போலீஸ் வேலையில சேர்க்க போறோம், பணம் கொடுனா சுத்தமா தரவே மாட்டான். சும்மா கேட்டதானே? ஊர்ல உங்க 2 பேருக்கு சொத்து இருக்குல்ல, அதை பிரிச்சுக்கலான்னு கேளுங்க. அதெல்லாம் சரியா வராதுப்பா. இருந்ததெல்லாம் போக இப்போ சொத்துன்னு இருக்கிறதே அது ஒண்ணுதான். அதையும் பிரிச்சா சரியா வராது. இந்தாங்க, நான் ஜிம்ல சேரல. சும்மா போடிங்கண்ணே. அப்பா, சொத்துங்கிறது எங்கேயோ இருந்து பெருமைப்படுறதுக்கு பதிலா நம்ம அவசரத்துக்கு உதவுனா நல்லா இருக்கும் இல்லப்பா?
யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள வேலை ஏறிட்டு போகுது. சரி, இப்போவும் சொல்கிறேன், என் தம்பிக்கிட்ட போய் என் பிள்ளைக்கு இன்ஸ்பெக்டர் வேலைக்காக பண்ணுவானுன்னு கேட்டால் நிச்சயமாக தரமாட்டான். வேற ஏதாவது சொல்லி தான் கேட்கணும். நம்ம பணத்துக்கு ஏன்பா நம்ம போய் சொல்லணும்? அதெல்லாம் உனக்கு புரியாதுப்பா. உங்க அப்பா சொல்றதுதான் சரி. அம்மா என்ன சொல்லி கேட்க போற? அப்பா, நம்ம பண்ற வியாபாரத்துல நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லி கேட்கலாமாப்பா? ஏன்பா இப்போதான் ஏதோ வியாபாரம் நல்லா கை கொடுக்குது, இந்த நேரத்தில் என் வாயால் போய் நஷ்டம்னு அவசரமாக சொன்னால் அது நல்லா இருக்குமா? அது சும்மா வாய் வார்த்தையா சொன்னா வியாபாரம்லாம் நொடிஞ்சு போகாது. அதையே சொல்லலாம். அதுக்கு 5 லட்சம் கேட்க முடியுமா? சும்மா இருக்கிற ஆறுமுகத்துக்கு ஆட்டோ வாங்கி கொடுக்கணும்னு கேளு. கண்டிப்பா சித்தப்பா கொடுப்பாரு. அது மட்டும் இல்ல, அண்ணன் குடிச்சு அழிச்சிருவான், அந்த பணம் நமக்கு உதவாதுன்னு கொடுப்பாரு. அரவணா, இது ரெண்டையுமே சொல்லி கேட்கலாம். வியாபாரத்துக்கா 4, ஆட்டோக்கா 1, மொத்தம் 5 லட்சம் ரூபாய். சரி கேட்போம். ஆனால் இந்த பாரு, நீ ஏற்கனவே எனக்கு வியாபாரத்துக்கு 4 லட்ச ரூபா கொடுத்துருக்க. அதை நீ இப்போ திருப்பி கேட்குறேன்னு தான் நான் சொல்லுவேன். நீ ஆமான்னு தான் சொல்லணும். சரியா? சரி, அப்போ நாளைக்கே போகலாம். அக்கா வா சாப்பிடலாம். எனக்கு பசிக்கலமா, நீ போய் சாப்பிடு. என்னக்கா அப்பாவை நினைச்சு கவலைப்படுறியா? சின்ன அடிதானே, எல்லாம் சரியாயிடும். இல்ல லீலா, காலில் அடிபட்டதுனால 2 நாள் வேலை செய்ய முடியாம அதுக்கான கூலி வராம போயிடுமேன்னு கவலைப்பட்டுட்டு இருப்பாரு. என் கல்யாண பணத்துக்காக அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு தெரியுமா? மாப்பிள்ளை வீட்டுல கேட்டுட்டாங்களேன்றதுக்காக தான் பொண்ணுக்கு கௌரவமா செய்யணுங்கிற ஆசையில அவர் அல்லாடிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல போய் இப்படி ஆயிடுச்சுங்கிறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியெல்லாம் நினைக்காதக்கா. நமக்காக படுற அவஸ்தைய என்னைக்கு அவர் கஷ்டமா நினைக்க மாட்டாரு. உனக்கு கல்யாணம் நடந்து நீ நல்லபடியா வாழ போறேங்கிற சந்தோஷத்துலதான் இதையெல்லாம் செய்யறாரு. சாப்பிடுவாக்கா. அக்கா இப்ப ஒழுங்கா சாப்பிட வரல, இதையும் அப்பா கிட்ட சொல்லிடுவேன். வா சாப்பிடலாம். எனக்கு தான் பசிக்கலன்னு சொல்றல்லம்மா. நீ வா சாப்பிடலாம். எந்திரி. சரி இருக்கு. அப்பனே சண்முகா, முருகா, எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குற எம்பெருமானே, என் பையன் சண்முகத்தை இன்ஸ்பெக்டர் ஆக்கணும். அதுக்கு பணம் தேவைப்படுது. அதுக்காக நான் எடுக்கிற எல்லா முயற்சியும் வெற்றியடைய நீ தான் அருள் புரியணும். சார் வாங்க. வணக்கங்க. என்னம்மா நிம்மி, நல்லா இருக்கியா? டாடி டியூட்டி கிளம்பிட்டு இருக்காங்க. எனக்கு டைம் ஆச்சு. வா மிஸ். ஏ சரவணா, நீ கேட்ட கேள்விக்கு பதிலும் இல்லை, மரியாதையும் இல்லை. சின்ன பொண்ணு தானே. வா. ஆமா, அப்பா டியூட்டி கிளம்பியாச்சுன்னு சொல்லிச்சு. சீக்கிரம் பாருங்கிறதுக்காகவா இல்லை பார்க்க முடியாங்கிறதுக்காகவா? நீ வா போ. நீங்களா? நான் ஏதோ லாண்ட்ரிக்காரன்னு நினைச்சேன். என்னங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. இது என்னப்பா வரவேற்பா? இதையும் சின்ன பொண்ணுன்னு சொல்லிடாத. இது எனக்கு சரியா படல. திரும்பி போயிடலாம் வாப்பா. போயிட்டு அப்புறம் வேற வழி என்ன இருக்கு? நமக்கு என்ன இவங்களா முக்கியம்? தம்பி வரட்டும், பார்த்து பேசிக்கலாம்.
எப்படி இருக்க சக்தி? நல்லா இருக்கியாப்பா? என்ன இவ்வளோ தூரம்? ஒன்றும் இல்லை, ஊரில் நமக்கு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த நிலத்து விஷயமா பேசிட்டு போகலான்னு தான். ஏய், என்னங்க? ஷூ எடு. சாப்பாட்டுக்கு வந்துருவீங்கல்ல? ஸ்டேஷனில் சாப்பிட்டுக்கிறேன். ஆமாம், நிர்மலா எங்க? இப்பதான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. உன் சீமந்த புத்திரன் எங்க? ராத்திரி அவன் வீட்டுக்கே வரல. தருதலை. நீ என்ன சொன்ன? அதான் நம்ம அந்த ஊரில் ஒரு நிலம் இருக்குல்ல, அது விஷயமா பேசலான்னு சொல்லி தான். என்னங்க, சாயந்தரம் அந்த இன்ஜினியர் பொண்ணுக்கு சீமந்தம், சீக்கிரம் வந்துருங்க. ஆடி போடி, செலவு விஷயமா இருந்தா என்கிட்ட சொல்லாத, வர விஷயமா இருந்தா சொல்லு. சக்தி, நான் சொன்ன விஷயம். டியூட்டிக்கு டைம் ஆச்சு, ஸ்டேஷனில் வந்து பாரு. வரட்டா? நான் வர. அப்போவே போகலான்னு சொன்னேன். ஸ்டேஷனுக்கு வேற போய் அவமானப்படணுமா? வேற வழி வா மீச. பெரியப்பா எப்போ வந்தீங்க? இப்போதான்ப்பா வந்தேன். எவ்வளோ நாள் ஆச்சு உங்களை பார்த்து. உள்ள வாங்க பெரியப்பா. இல்லைப்பா, இருக்கட்டும். சக்தி வந்து ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காப்புல, அதான் கிளம்புறேன். சரி, டிஃபன் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு, இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடுங்க பெரியப்பா. இல்லை, இருக்கட்டும், வரேன். ஏன்பா, ஒருத்தன் தான் அவனை மதிச்சு பேசுறான், நீ ஏன் அவன்கிட்ட சரியா பேசல? இல்லை மீச, இவங்கிட்ட ஏதாவது சொன்னோம்னா எனக்காக போய் சண்டை போடுவான், அதனால தான் ஒன்றும் சொல்ல. நீ வா, நேரமாகுது. மா. மா, ஒரே தலைவலியா இருக்கு, ஒரு காஃபி ஏத்துனோமா? ஏண்டா ராத்திரி வரல? அது இருக்கட்டும், பெரியப்பா வீட்டுக்கு வந்தார் போல. வந்தார். சாப்பிட்டாரா? ஏய், அவர் சாப்பிட்டாரா இல்லைன்னு எனக்கு எப்படிடா தெரியும்? நான் கேட்டது நீ சாப்பாடு கொடுத்தியான்னு. ஏய், காலங்காத்தால வந்து நிக்கிற பிச்சைக்காரங்களுக்குலாம் சாப்பாடு போடுறதுதான் என் வேலையா? திருடனுக்கு பிச்சைக்காரன் எவ்வளவு பரவாயில்ல. யாருடா திருட? அது என் வாயில வர சொல்லணுமா? உன்னை பெத்து வளர்த்து அவளாக்கினதுக்கு இந்த பேர் தேவைதான். இதுதாம்மா, இந்த நேர்மை தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. திருட்டு கும்பல்ல ஒன்னையும் சேர்த்துட்டு பாத்தியா? நீ என் வயித்துல பிறந்தேன்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடா. எனக்கும் தான். ஏய், எரிச்சல கலப்பாத. யாரு எரிச்சல கலப்புறா? வீடு தேடி வந்த மனுஷனை அவமானப்படுத்துற உங்களை பார்த்து தான் எனக்கு எரிச்சலா இருக்கு. ஏன், அந்த ஆள் ஏதாவது சொன்னாரா? அது அவர் வர சொல்லணுமா? உங்க லட்சணம் எனக்கு தெரியாது. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கான் பாரு உள்ள. கண்ணாயிரம் ஐயா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேயா. உன் மாமியாரை ஊருக்கு அனுப்பணும்னு சொன்னியே, அனுப்பிட்டியா? அனுப்பிட்டேயா. உன் பையனுக்கு வேலைக்காக எம்எல்ஏ கிட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கணும்னு வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். நேற்று பண்ண கலெக்ஷன் உன் அக்கௌண்ட்டில் போட்டியா? ஐயா, என்கிட்ட தான் இருக்கு. வச்சுக்கிட்டு நான் ஒன்றாடி ஒட்டியான வாங்க போகிறேன். சாரி சார், மறந்துட்டேன் சார். இந்தாங்க சார். ஏயா, சாப்பிட மறக்கல, உன் மாமியாரை ஊருக்கு அனுப்ப மறக்கல, உன் பையனுக்கு வேலைக்கு எம்எல்ஏ கிட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்க மறக்கல, எனக்கு வர வேண்டிய மாமலை மாத்திரம் மறந்துடுவியா? கண்ணாயிரம் ஐயா, உன் மூட்டு வலி எப்படி இருக்கு? ஐயா, தென்னை மரம் கூட என்ன தேய்ச்சிருக்கேன். நடந்தா வலிக்குதா? ஆமாய்யா, வலிக்குதியா. யோ, வண்டியை நிறுத்தியா? நீ இறங்கு. ஐயா, இறங்கியா? ரெண்டு கிலோமீட்டர் நடந்தே வா. மறந்ததுக்கு அதுதான் பனிஷ்மெண்ட். ஐயா, மறந்ததுக்கு ஒரு தடவை மன்னிச்சிருங்கய்யா. இது மறந்ததுக்கான பனிஷ்மெண்ட் இல்ல, கலெக்ஷன் குறையுது அதான். ஐயா, மாமூலம் கரெக்டா தானே கொடுத்துருக்கேன். அது இருக்கியா? நேற்று ஈவ்டீஸ் கேஸ்ல மாட்டின பையனோட அப்பாட்ட பேசினியே, அந்த பணம் எங்க? இன்னைக்கு தரேன்னாங்கய்யா. ஓஹோ, அவன் வேலைன்னா அன்னைக்கே முடியணும், நம்ம வேலைன்னா இன்னைக்கு கொடுப்பானாமா? யோ, அவன் மேல எஃப்ஐஆர் போட்டு மிச்சம் மீதி இருக்கிற கேஸ்ல சேர்த்து போடியா. 2 கிலோமீட்டர் நடந்து வந்தாதான் வழி தெரியும், நடந்தே வா. யோ, வண்டி அடியா.
என்னைக்கு ஒளிய போறானோ. பாப்பா சுப்பிரமணிய, நேத்தே ஒண்ணு எதிர்பார்த்தேன். விஷயம் என்னாச்சு? ஒரு கல்யாண ஆர்டர் வந்திருக்கு. பெரிய அப்பளம் சப்ளை பண்ணணும். பண்ணுவீங்க? கொடுத்தா போச்சு அண்ணாச்சி. அப்ப பாட்டிட்ட சொல்லிடுறேன். சொல்லிடுங்க. சரிப்பா அண்ணாச்சி. அப்புறம் சொல்லுப்பா. தம்பி போஸ்டிங் விஷயமா வட்டிக்கு 1 லட்ச ரூபா கேட்டிருந்தேன் அண்ணாச்சி. நீங்க கேட்டு சொல்றேன், நீங்க அப்புறம் சொல்லவே இல்லைங்களே. ஒன்னும் சொல்ற மாதிரி இல்லப்பா. உன்ன மாதிரி வட்டி கொடுக்கறவன் இப்ப எவனும் இல்லப்பா. வட்டி கொடுத்த வந்து பணத்தை கேட்டா அவனே கைய காலை அறுத்துக்கிட்டு வட்டி வாங்க வந்தவன் மேல பழிய போட்டுறான். கஷ்டப்பட்டு தொழிலுக்கு வந்தவன் கம்பி எண்ண வேண்டியது ஆகி போச்சு. எவன் கொடுப்பான் வட்டிக்கு? தம்பி எஸ்ஐ ஆகணும்னு அப்பாவோட ஆசை. உங்கதை தான் எனக்கு தெரியுமேப்பா சுப்பிரமணி. நம்ம 1000 ஆசைப்படலாம். நான் கூட சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியில என்ன பொட்டலம் போட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அண்ணாச்சி. சரி சரி, முயற்சி பண்றேன். வரேன் அண்ணாச்சி. ஏமா பெருமாள், உன் தம்பி ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலான்னு சொன்னாரு. போலீஸ் ஸ்டேஷன் தானே, கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரம் ஆச்சு. ஒருவேளை ஊருக்கு போலாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர சொன்னாரோ அப்படின்னு நான் நினைச்சேன். கூப்பிடுவான். என்ன இங்கே நிக்கிறீங்க? சக்தி வர சொல்லியிருந்தாப்புல. என்ன விஷயமா? பார்க்கணும் சொல்லி அனுப்பியிருந்தேன், வரல. சரி, நான் போய் சொல்றேன். சொல்றேன். ஹலோ, நான் ஏசி பேசுறேன் சக்திவேல். ஐயா சொல்லுங்க ஐயா. அந்த பையன் நகை எடுத்துன்னு சொல்லி அவனே ஒத்துக்கிட்டானா? ஐயா விசாரிச்சுட்டு இருக்கேன் ஐயா. எப்படியாவது சொல்லவை. எங்க ஏரியா விஐபி கொண்டாடி நகை என்னாலலாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க ஐயா. அவன் கை காசை போட்டாது நகையை வாங்கி அவங்க கிட்ட ஒப்படைச்சலாம் ஐயா. சொல்ற ராஸ்கல். ஐயா, எங்க அண்ணன் வந்து வெயிட் பண்றாரு. அவனை மடியில போட்டு கொஞ்சம் இருக்க டென்ஷன்ல அண்ணன் நொண்ணன் பய சொல்றான். சொல்லிட்டீங்களா? வெளியே வந்தா பார்க்க முடிஞ்சா பாரு. போகும்போது மரியாதையா பேசினாரு, இப்ப மரியாதை தேஞ்சு போச்சு. போலீஸ் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஏதாவது டென்ஷனாக இருப்பாங்க. விடு, நான் போய் பார்த்துட்டு வந்து கூப்பிடுறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்து 1 வாரம் ஆச்சு சார். எஃப்ஐஆரே போடல. எஃப்ஐஆர் எப்ப பண்ண எனக்கு தெரியும். போய என்ன சார், வயசுல பெரியவங்கிற மரியாதை கூட இல்லாம பேசுறீங்க. வயசுல பெரியவங்கிறது உங்களுக்கு என்ன ஜனாதிபதி கொடுத்த விருதா? அதுக்காக நான் எழுந்து உனக்கு செல்யூட் அடிக்கணுமா? சொல்லிட்டேன்ல, போய போயாங்கிற வந்துட்டானுங்க வயசுல பெரியவன்னு சொல்லி. ஏன்பா, என்னப்பா சொன்னாரு? காத்திருங்கன்னு சொன்னாரு. அதைத்தானே இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கான். கண்ணாயிரம், யோ கண்ணாயிரம் ஐயா, வந்து எவ்வளவு நேரம் ஆச்சியா? அவங்க வந்து 1 மணி நேரமா வெயிட் பண்றாங்க. யோ, பிரியாணி வந்து எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கேக்குறேன். வாங்கிட்டு வந்து ரெடியா இருக்கியா? சரி சரி, இந்த ஃபைலை பாத்துக்கோ. ஐயா, இந்த வெளியே 2 பேர் நிக்கிறாங்கல்ல, ஆமாய்யா, அவங்கள வர சொல்லு. சரிங்கய்யா. இன்னைக்கு நம்ம வேலை நடக்குன்னு எனக்கு தோணலப்பா. என்ன மீச, கொஞ்சம் பொறுமையாரு. இவ்வளவு நேரம் காத்திருந்தோமே, இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருப்போமே. நான் எவ்வளவு நேரம் வேணாலும் காத்துக்கிட்டு இருக்க ரெடி. ஐயா கூப்பிடுறாரு, வாங்க. மீச வா, வாங்க. ஐயா வந்துட்டாருங்கய்யா. வந்துட்டாரு. உங்க அண்ணன் உங்ககிட்ட முக்கியமான விஷயமா பேசணும்னு வந்திருக்காரு. நீங்க என்ன அவருக்கு பிஏவா? அதான் வீட்டில் இருக்கும்போதே முக்கியமான விஷயம் சொன்னாரு, அது என்னன்னு சொல்லுங்க. இல்லை தம்பி, வியாபாரம் முன்ன மாதிரி இல்லை. பொருள் போடுற அளவுக்கு வரவு இல்லை. கலெக்ஷன் ஆகாத தொகையால் ரொம்ப நஷ்டமாக இருக்கு. கலெக்ஷன் பண்ண வக்கு இருந்தால் தான் பிஸ்னஸே பண்ணலாம். அதை விட்டுட்டு பொருள் எடுத்துட்டு போய் யார் வேணா போடலாம். போட்ட காசு எடுக்க தெரியணும், இல்லைன்னா நஷ்டம் தான் வரும். நீங்க என்ன கோடிக்கணக்கான வியாபாரமா டர்ன் ஓவர் பண்றீங்க? அப்பள வியாபாரம் தானே பண்றீங்க. அதையே பண்ண முடியலன்னா அப்புறம் ஏன் வியாபாரம் பண்றீங்க? சரி சரி, மேல சொல்லு. இல்லை,
கொஞ்சம் 4 லட்ச ரூபா கடன் இருக்கு, நான் இவருக்கு தரணும். எனக்கும் எமர்ஜென்சி, பணம் முழுக்க உடனே தேவைப்படுது. இப்போ என்ன இப்போ இவர் வாங்கிட்ட 4 லட்ச ரூபாய் கடன் கேட்கக்கூடாது, அவ்வளோதானே? அதை நான் பார்த்துக்கிறேன். கண்ணாயிரம் இல்லை தம்பி, அவர் பணம் நமக்கு எதுக்கு? வேற என்னதான் பண்ண சொல்ற? நீ மனசு வச்சா கடன் அடைச்சிடலாம். எது 4 லட்சத்தியா? நம்ம அப்பா என்ன சொத்தா சேர்த்து வச்சுட்டு போனா? நானே மாச சம்பளக்காரன். நான் உன் பணத்துல இருந்து கேட்கல. இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. ஆறுமுகம் வேற சும்மா இருக்கான். என்னது? அவன் தான் 24 மணி நேரம் குடிச்சிட்டு ஊரெல்லாம் கலாட்டா பண்ணிட்டு இருக்கானா? அவனுக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? அதையும் வித்து குடிக்கிறதுக்கா? இல்ல, சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டு அவன் திருந்திடுவான்னு நினைக்கிறேன். அவனுக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, அதனால ஆட்டோ வாங்கி கொடுத்தா உழைச்சி சம்பாரிச்சிருவான். ஆட்டோவுக்கும் இவருக்கு தர வேண்டியதும் சேர்த்தா 5 லட்ச ரூபா தேவைப்படுது. சரி, அது விஷயமா தான் அவன்கிட்ட பேசலான்னு வந்தேன். பேசு. ஊர்ல உங்க 2 பேருக்கும் சேர்த்து நிலம் இருக்குல்ல, அதை வித்து கைக்கு பணம் வந்தா அவர் பிரச்சனை தீருன்னு அவர் நினைக்கிறாரு. ஓம் பிரச்சனையா? ஏயா இருக்குல்ல அந்த ஒரு சொத்து தான், அதையும் வித்துட்டு என்ன பண்றதா? தேவைங்கிற போது வேற என்னங்க? தேவைகளை குறைச்சிக்கணும், விரலுக்கு ஏத்த வீக்க வேணும். அதான் வேற வழியே இல்லைங்கிறதுக்கு அப்புறம் தான் அந்த முடிவுக்கே வந்தேன். ஓஹோ, முடிவே பண்ணிட்டீங்களா? அப்படி முடிவு பண்ணல, இது விஷயமா உன்கிட்ட பேசலான்னு முடிவு பண்ணேன். இதப்பா, ஊர்ல நமக்கு இருக்கிற ஒரே சொத்து அந்த நிலம் தான், அதையும் வித்துட்டா வேற என்ன செய்யறது? அதுவும் சரிதான். இவர் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காரு. இந்த பணத்தை கொடுத்துட்டா மேலே ஏற்பாடு பண்ணுவார். அதான். அப்படியா? ஒன்று பண்றேன். எனக்கு தெரிஞ்ச கடன் கொடுக்குற பார்ட்டி ஒருத்தர் இருக்கான். இவர் பொண்ணு கல்யாணத்துக்கு அவங்ககிட்ட வாங்கிட்டோம். 5 பைசா வட்டி தான். மாசம் மாசம் கட்டினா எந்த பிரச்சனையும் இல்லை. கல்யாண பிரச்சனையும் முடிஞ்சிடும், கடன் பிரச்சனையும் தள்ளி போடலாம். நான் வேணா அவன் அட்ரஸ் தரேன், எதுக்கும் ஃபோனும் பண்றேன், நீங்க போய் பாருங்க. எனக்கு கடனை கொடுத்துட்டு மேற்கொண்டு இவர் கடனும் படணும்னா அது நல்லா இருக்காதுப்பா. வேற என்ன பண்ண சொல்றீங்க? இப்போ அந்த நிலத்துல பங்கு என்னோடதையும் சேர்த்து நான் உனக்கே எழுதி கொடுத்துட்றேன். இன்னைக்கு என்ன ரேட்டு போதோ அதுக்கு உண்டான பணத்தை மட்டும் நீ எனக்கு கொடுத்தா போதும் தம்பி. நல்லா இருக்கு. அண்ணன் சொத்தை தம்பி பிடிங்க தின்ட்டான்னு ஊர்ல இருக்கலாம் காரி துப்பணும், அதை நீ ரசிக்கணும், அவ்வளவுதானே? இது அடுத்தவனுக்கு விற்கிறதோட மகா கேவலம். இல்ல, என்னால இதுக்கு மேல சமாளிக்க முடியாதுங்கிற நிலைமை வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உன்னை தேடி வந்தேன். நீயும் கைவிட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கு வேற நாதியே இல்லப்பா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன்னால லோனுக்குன்னு ஏதாவது முயற்சி பண்ண முடியாதுப்பா? முடியும், ஆனா 5 லட்சம் ரூபாய் புரட்டுற அளவுக்கு என்னால முடியாது. ஏன்னா நான் ஒன்றும் பிசினஸ் மேன் இல்லை, ஒரு போலீஸ்காரன் தானே. கொஞ்சம் முயற்சி பண்ணப்பா. முயற்சி பண்ணா உடனேவா கிடைச்சிட போகுது, அது கொஞ்சம் டைம் வேணும் இல்லை? எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முயற்சி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்போ வரணும்னு சொல்ல. ஏற்பாடு ஆகுதான்னு பார்ப்போம். அப்படி ஆச்சுன்னா உனக்கு சொல்லி அனுப்புறேன். சாப்பிட்டு போறியா? இல்லை, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். சரி. ஏன் பெருமாள், நீங்க 2 பேரும் ஒரு தாய் வைத்து பிள்ளைங்க தானே? ஒரு அண்ணங்கிட்ட எவ்வளவு மரியாதையோட பேசணும், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறான். நம்ம அண்ணியங்கிட்ட பேசும்போது கூட மரியாதையோட தான் பேசுவோம். இல்லை மீச, அவன் ஏதோ வேலை டென்ஷனாக இருப்பாவா? என்னத்த பெரிய டென்ஷன்? உன்னை பார்த்த டென்ஷனை தவிர வேற எந்த டென்ஷனும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் நினைக்கிறேன் அடிமாட்டு விலைக்கு இந்த நிலத்தை வளைச்சு போறதுக்காகத்தான் இப்படி ஜவ்வா இழுத்துக்கிட்டு தெரியறான். சரி வா. மாப்பிள்ள, ஆஸ்பத்திரி செலவு முழுக்க நீங்க தான் பாத்தீங்க, ஆட்டோவுக்கு நீங்க தான் கொடுக்கணுமா? இதுல என்ன மாமா இருக்கு? நீங்க முதல்ல கீழே பார்த்து வாங்க. பார்த்து வாசப்படியில் இடிச்சுக்காதீங்க. இந்திரா, இத வந்துட்டேங்க. இந்திரா, உட்காருங்க. வாங்க மாப்ள. உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க மாப்பிள்ள. டாக்டர் என்ன சொன்னார் மாப்ள? வயசான எல்லாருக்கும் வர பிரஷர் தான் மாமாவுக்கும் வந்திருக்கு. மாமாக்கு இனிமே பிரஷர் ஏறாம நீங்க தான் பாத்துக்கணும். நான் என்னங்க செய்யணும்? புருஷங்கிற உரிமையில அவர் கோவம் வர மாதிரி நீங்க எதுவும் பேசக்கூடாது. அதே மாதிரி அத்தை என்ன சொன்னாலும் உங்களுக்கு கோவமே வரக்கூடாது. இத்தனை நாள் வராத கோவமா இனிமே வரப்போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் மாமா, நீங்க எதுக்குமே கவலைப்படக்கூடாது. கல்யாண வேலையில ஏகப்பட்ட இடைஞ்சல் வரும். மாப்பிள்ளை வரப்போ வந்தானேன்னு நீங்க தூரமா வச்சிடாதீங்க.
எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க கிட்ட தாராளமா பேசலாம், அது பண விஷயமா இருந்தாலும் கூட. சரி மாப்பிள்ள. மாப்பிள்ள வந்து சொல்லுங்க அத்தை. நேத்து ஆஸ்பத்திரியில பணம் கேட்டு. சொல்லுங்க மாமா. அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, ஆஸ்பத்திரியில் பணம் முழுவதும் நீங்களே கட்டினீங்களா? அதைத்தான் சொல்கிறா. இல்லை இந்திரா? இல்ல, உங்க அம்மா பணம் கேட்டு. இந்திரா, மாப்பிள்ள உங்கள் அம்மா ஆஸ்பத்திரி செலவுக்கு பணம் வேணுமான்னு கேட்டாங்க, அதைத்தானே சொல்ல வர? ஆமா ஆமா மாப்பிள்ள, அதான். மாப்பிள்ள உங்களை மாதிரி உதவி பண்ணுற நல்லவர் எங்களுக்கு யார் கிடைக்க போகிறா? நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறோம். ஆனால் என்னால் தான் உங்களுக்கு ரொம்ப தொல்லை. அதெல்லாம் ஒரு தொந்தரவும் கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம். இளவரசி, என் ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குல்ல? இருக்கு. உங்கள்கிட்ட என் நம்பர் இருக்குங்கிறதுக்காக நீ ஒரு ஃபோன் பண்ணிக்கலாம்ல? இனிமே பண்றேன். பார்க்கலாம். மாமா, 2 நாளைக்கு காலைல தண்ணியை படக்கூடாது, ஜாக்கிரதையை பார்த்துக்கோங்க. அத்தை, ஜாக்கிரதையை பார்த்துக்கோங்க. நான் வரேன். வரேன் மாமா. நான் வரேன் இளவரசி. அம்மா, நான் ஆஃபீஸ் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வா. நில்லு. உனக்கு அறிவு இருக்கா? நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்க. ஏங்க, மாப்பிள்ள நம்ம கிட்ட நல்ல விதமா பேசுறாருல, அவர்கிட்ட சொன்ன என்னங்க தப்பு? என்ன தப்பா? நாளைக்கு நம்ம பொண்ணு அந்த வீட்டுல நல்லபடியா இருக்க வேண்டாம்? மாமியாரை பகைச்சுக்கிட்டு அந்த வீட்டுல வாழ முடியுமா? தான் சொன்னதை கேட்கலன்னு அவ மாமியார் பாடா படுத்த மாட்டாங்க. அதுவும் தவிர என் பொண்ணு சொந்த வீட்டுல இருக்கணும், தனி வீட்டுல இருக்கணும்னு எனக்கு ஆசை. அதுக்காகத்தான் இவ்வளவு பாடுபடுறேன். கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்களே, அது இதுதான். நீ பொறுமையா இரு. நான் எப்படியும் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். என்னமோ பண்ணுங்க. இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஆமா இளவரசி, உங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்காரு சார், வீட்டுக்கு வந்துட்டாரு. இளவரசி, இங்க வாமா. இந்தம்மா, இந்த 10,000 அந்த கோபால் கணக்குல வர வச்சுக்கமா. மாவு மேல் வச்சிருக்காரு அந்த கோபாலா சார்? அந்த ராஸ்கலே தான் 3 மாசமா இழுத்தடிச்சிட்டு இருந்தாரு. எப்படி சார் பிடிச்சிங்க? அதை ஏமா கேக்குற? நேரா அவன் வீட்டு வாசல் முன்னாடி போய் நின்னு அந்த ராஸ்கல் என்ன பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அவன் பொண்டாட்டி அவனை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே போயிட்டதா சொல்லிட்டா. நானும் விடலையே. அவன் வர வரைக்கும் இருந்து வாங்கிட்டு போறேன்னு வாசல்லே உட்காந்துட்டேன். ஆமா, அப்பாவுக்கு ஒண்ணு இல்லையே? நல்லா தானே இருக்காரு? நல்லா இருக்காரு சார். சின்ன அடிதான், ஆனா பிபி ஜாஸ்தி ஆயிட்டனால ஒரு நாள் ஹாஸ்பத்திரியில இருக்க வேண்டியதாயிடுச்சு. இப்ப நல்லா இருக்காரு. வயசான காலத்துல பாத்து இருக்க சொல்லுமா. கல்யாண செலவு நேரத்துல இது வேற எக்ஸ்ட்ரா செலவா? இல்ல சார், ஆஸ்பத்திரி செலவை அவரே கொடுத்துட்டாரு. பரவாயில்லையே. பெத்தவங்களுக்கே செலவு பண்ண யோசிக்கிற இந்த காலத்துல மாமனாருக்கு செலவு பண்றாருன்னா கண்டிப்பா அந்த தம்பிக்கு நல்ல மனசுதாமா. அவங்க அப்பா அம்மா கூட அப்படிதான் சார். ஆஸ்பத்திரிக்கு அப்பாவை நான் பார்க்க போறதுக்கு முன்னாடி அவங்க வந்து பார்த்துட்டாங்க. அப்படி போடு. நீ ஒரு நல்ல குடும்பத்துல தான் வாழ போற இளவரசி. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீங்க அந்த ஆளுகிட்ட போய் கெஞ்சிட்டு நின்னதே தப்பு. காரியம் ஆகலன்னா வேற என்னப்பா பண்றது? ஏன் கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே? அப்பதானே மூத்தவரு, இந்தாடா உனக்குள்ள பங்குன்னு கொடுத்துட்டு நமக்குள்ள பங்கு வாங்கிட்டு வர வேண்டியதானே? சண்முகம், நீ நடக்கிறத பத்தி பேசு. ஏன் நடக்காது? இவர் அடங்கியே போறதுனால தான் அந்த ஆளு ஏறி மிதிக்கிறா. ஏதோ பிச்சை போற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாலும். சண்முகம், அவர் நம்ம சித்தப்பா. அந்த ஆளு அவன் இவன்லாம் பேசாத. பணத்தை கொடுக்கறதுக்கு அவ்வளவு முறுக்கிக்கிறா. அந்த ஆளுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்க? பணத்தை வச்சுதான் உறவுன்னா நம்மள பல பேருக்கு உறவுகளே இருக்காது. நமக்கு 4 பேர் வேணும்பா. 4 காசு வேணும். அப்பதான் நீ சொன்ன அந்த 4 பேர் நம்மள மதிப்பாங்க. என் தம்பி எனக்கு மகன் மாதிரி, என் மூத்த மகன். என் தம்பி சக்திவேலு சொத்தை பிரிச்சு உடனே பணம் கொடுக்கலனாலும் உனக்கு எவ்வளவு கோபம் வருது. நியாயமா அந்த கோபம் எல்லாம் எனக்கு தான் வரணும். ஏன்னா நான் தான் என் தம்பியை படிக்க வச்சேன். போலீஸ் ஆக்குனதும் நான் தான்.
அவனுக்காக நான் இழந்ததெல்லாம் நிறைய. நீ பார்க்குற இந்த சரவண பெருமாள் எல்லா அடிமட்டத்தையும் பார்த்துருக்கேன், எல்லா உயரத்தையும் பார்த்துருக்கேன். எங்க அப்பா ஒரு சாதாரண விவசாயி கூலி, அம்மா ஒரு ஆஸ்துமா நோயாளி, ஸ்லேட்டு பிடிக்க வேண்டிய கையில் செங்க சூளையில் வேலை பார்த்துருக்கேன். என் தம்பியை படிக்க வச்சு பெரிய ஆளா ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு இவ்வளவு கணக்கு பார்க்குற அவனுக்கு அன்னைக்கு கணக்குனா வரவே வராது. கணக்கு வாத்தியார்கிட்ட டியூஷன் வைக்கணும்னா அவருக்கு கட்ட பணம் இல்லை. அந்த கணக்கு வாத்தியார் வீட்டில் நான் கூலிக்கு வேலை செஞ்சு அந்த டியூஷனுக்கு பணத்தை ஈடு கட்டினேன். படிப்புக்கு வழி செஞ்சேன், வயிற்றுக்கு வழி செய்யல. எங்க அம்மா ஆஸ்துமா நோய் முத்தி போய் தான் செத்தாங்கன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம தனக்கு வந்த சாப்பாடு எல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டு பட்னியா கிடந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிற எனக்கு மட்டும்தான் தெரியும். அன்னைக்கு நான் மட்டும் என் கையை இழுத்து பிடிச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளவு வீராவை பேசுற என் தம்பி எங்கேயாவது ஒரு ஹோட்டல்ல தட்டு கழுவிட்டோ பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டோ தான் இருந்திருப்பான். இந்த பழைய கதையெல்லாம் வச்சு 5 லட்ச ரூபா போட முடியாதுப்பா. தியாகத்துக்கெல்லாம் என்னைக்குமே எந்த விலையும் இருந்ததில்ல, இனிமே இருக்க போறதும் இல்ல. இது எல்லாருக்குமே பொதுதான். என் கனவு, என் தம்பி நொறுக்கின கனவு, அதை நான் என் பையன் மூலமா தான் அடையணும். அடைஞ்சே தீருவேன். அது வரைக்கும் நான் சாக மாட்டேன். ஐயா, எல்லாருக்கும் ஒரே நினைப்பு இருந்தா கண்டிப்பா நடக்கும்பாங்க. நீங்க நினைச்சதும் நடக்கத்தான் போகுது. நிச்சயமா உங்க தம்பி உங்ககிட்ட நிக்க தான் போறாரு. இது வெறும் நம்பிக்கை இல்லையா, தூண் மாதிரி சுப்பிரமணி நம்ம கூட இருக்காருங்க நம்பிக்கையில தான் சொல்றேன். இளவரசி, தயவு செஞ்சு ரோட்ல வச்சும் என்னை பார்த்து பயப்படாத. பார்க்குறவங்க ஏதாவது தப்பா நினைக்க போறாங்க. ஏற்கனவே ஆஃபீஸ்க்கு வந்து ஆஃபீஸ் பாயிட்ட வாங்கி கட்டிட்டு தான் போதும். என்ன இந்த பக்கம்? இல்லை, பஸ்ஸுக்காக நீ இந்த பக்கம் தான் வருவேன்னு தெரியும். அதான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது முக்கியமான விஷயமா? என்ன இளவரசி இது? நான் கட்டிக்கு போகிற பொண்ணை பார்க்கறதுக்கு காரணம் ஏதாவது வேணுமா என்ன? நான் ஏதாவது தப்பு சொல்லிட்டேன்? தப்புன்னா தப்புன்னு சொல்லு. அப்படியாவது ஏதாவது பேசு. நீ பேசணும், அதை கேட்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இளவரசி, நீ ஒரு அடக்க ஒடுக்கமான பொண்ணுங்கிறது எனக்கு தெரியும். ஈவன் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது அதுதான். அதுக்காக அடிச்சு போட்டா கூட ரொமான்ஸ் பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம்? சாதாரணமா ஒரு 4 வார்த்தை பேச கூட தயங்குறியே. இப்ப கூட ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாங்கிற ஐடியாவோட வந்திருக்கேங்கிற தெரிஞ்சா நீ எப்படி தயங்குவியோ? ரெஸ்டாரண்ட்டுக்கா? அதெல்லாம் வேண்டாம். தேங்க்ஸ். எதையாவது தயக்கம் இல்லாம சொன்னியே. அதுக்கு இல்ல. ரெஸ்டாரண்ட்டுக்கு வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு காஃபி கூல் ட்ரிங்க்ஸா சாப்பிடலாம்ல. அம்மா அப்பா ஏதாவது சொல்லுவாங்கன்னு பயப்படுறியா? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன். வா ப்ளீஸ் இளவரசி. சரி சரி வா, வண்டியில் போகலாம். பைக்கில் வேண்டாம், நடந்தே போகலாம். சரி வா. 1.5 லட்சம் புரட்டுற அளவுக்கு உங்களுக்கு எப்படிங்க வசதி வந்தது? லீலாவுக்காக போட்டு வச்சதை உடைச்சு கொடுத்தேன், போதுமா? உன்னை பற்றி தாண்டா பேசணும். உன் கல்யாணத்துக்காக பணம் சேர்த்து வச்சிருக்கோம், அதனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னேன். எல்லாரோட ஆசையும் ஆசையாக நிறைவேற்றியே. அந்த லிஸ்ட்டில் என்ன சேர்த்துக்க மாட்டியா?
பெரியவங்களுக்குள்ள தானே பிரச்சனை, குழந்தை ஏன் பாதிக்கப்படணும்? இவர் யோகிய சிகாமணி விழா எடுத்து கொண்டாட வேண்டியதுதான். மொத்தமும் திருட்டு குடும்பம்.